நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பயணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி வித்யா புரொடக்ஷன் சார்பில் வேல்முருகன் சம்ஹாரம் படத்தை எழுதியிருக்கிறார் ராம் பிரபா. இதில் பிரஜன், பத்மநாபன், ஷர்மிஷா, நியா வர்கீஸ், கணேஷ், சாவரட்டில், ராஜ்குமார், தென்றல், ராஜாராம், பிரபா ஆகியோர் நடித்துள்ளனர். சம்ஹாரம் படத்தோட தொழில்நுட்ப குழுவினர்கள் இசை விஜய் ஹரிகிருஷ்ணன், ஒளிப்பதிவு சுரேஷ்குமார், சுந்தரம், எடிட்டர் ராம்நாத், பாடலாசி அபிநயா, மக்கள் தொடர்பு சரண். பிரஜின் தன் மனைவி நியா வர்கீஸ் மற்றும் 2 தங்கைகளுடன் ஒரு பெரிய தனிமையான பங்களாவில் வசித்து வருகிறார். இவரது தாய் மாமன் மகனான கணேஷ் சாவரட்டில் குடிப்பழக்கம், ரவுடித்தனம் மற்றும் பாலியல் வன்கொடுமையான பல கொடூர குற்றங்களுக்கு சிறைக்கு சென்று திரும்பிய ஒரு கொடூரமான சைக்கோ வில்லன். குடும்ப வழக்கப்படி பிரஜின் தனது மூத்த தங்கையை கணேஷ் சாவரட்டிலுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். ஆனால் கணேஷின் மிருகத்தனமான குணத்தை அறிந்த அந்த மூத்த தங்கை இந்த திருமணத்தை மறுப்பதோடு நான் ஏற்கனவே ஒருவரை காதலிப்பதாகவும் கூறுகிறார். இந்த தீவிர மன உளைச்சலுக்கு மத்தியில் அந்த மூத்த தங்கை மர்மமான முறையில் பாலியல் வன்முறை கொடுமை செய்யப்பட்டு ஒரு அடர்ந்த புதர் பகுதியில் இறந்து கிடக்கிறார். மூத்த தங்கையின் மரணம் கொலையா என்ற சந்தேகம் இன்னும் விலகாத நிலையில் குடும்ப சூழல் காரணமாக பிரஜின் தனது 2வது தங்கையான ஷர்மிஷாவை அதே கணேஷ் சாவரட்டிலுக்கு திருமணம் செய்து வைக்க துணிகிறார். ஆனால் அக்காவைப் போலவே ஷர்மிஷாவும் வேறொரு இளைஞரை காதலித்து வருகிறார். ஷர்மிஷா இதனை எதிர்க்க ஒரு அறையில் தன் அண்ணன் பிரஜினால் வீட்டு காவலில் அடைக்கப்படுகிறார். இதனால் மன உளைச்சல் அடையும் ஷர்மிளா தன் காதலனை மாடி வழியே வரவழைத்து தன்னுடைய அறையில் பதுங்க வைக்கிறார். இதற்கிடையே பிரஜினின் வக்கீல் நண்பர், தந்தை மற்றும் மகளை அந்த வீட்டில் ஒரு இரவு தங்க வைக்க கேட்டுக்கொள்ள பிரஜினும் அதுக்கு சம்மதிக்க இருவரும் வந்து அந்த வீட்டில் தங்குகிறார்கள். சிறையில் விடுதலையாகி பிரஜினின் வீட்டுக்கு வரும் கணேஷ் சாவரட்டிலுக்கு தங்கையை மணமுடிக்க ஏற்பாடு செய்கிறார். பிரஜின், கணேஷ் சாவரட்டிலின் சதி வலைகளால் அந்த பங்களாவிற்குள் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து பேராபத்துக்கு சூழ்கின்றன. சட்டம் மற்றும் குடும்ப கட்டுப்பாடுகளால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை. ஒரு முகமூடி மனிதன் அந்த பங்களாவிற்குள் என்ட்ரி கொடுக்கிறான். கணேஷ் சாவரட்டில் அந்த முகமூடி மனிதன் எப்படி தேடி பிடித்து சம்ஹாரம் செய்கிறான், அந்த முகமூடிக்கு பின்னால் இருப்பது யார் என்பதே படத்தின் கிளைமாக்ஸ். ஒரு பாசமுள்ள அண்ணனாக, அதே சமயம் குடும்ப வழக்கத்திற்காக தங்கைகளின் விருப்பத்தை அறியாமல் தவறு செய்யும் யதார்த்தமான மனிதனாக பிரஜின் மிக சிறந்த நடிப்பை கொடுத்துள்ளார். குடிப்பழக்கம், பாலியல் வன்கொடுமை என பல குற்றங்களை செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பங்களாவிற்கு வலம் வரும் ஒரு கொடூரமான சைக்கோ வில்லன் கதாபாத்திரத்தில் கணேஷ் சாவரட்டில் மிரட்டியுள்ளார். ஷர்மிஷா காதலுக்கும் அண்ணனின் பாசத்திற்கும் இடையே தவிக்கும் தங்கையாக உருக வைத்துள்ளார். பிரஜினின் மனைவியாக வரும் நியா வர்கீஸ் குடும்பத்தின் அச்சாணியாக முக்கிய பாத்திரம் நடித்துள்ளார். குடும்பத்தின் இவர்களுடன் ராஜ்குமார், தென்றல், ராஜா, ராம் பிரபா ஆகியோர் வந்து போகின்றனர். விஜய் ஹரிகிருஷ்ணனின் பின்னணி இசை அந்த பங்களாவுக்குள் நடக்கும் மர்ம காட்சிகளுக்கு த்ரில்லர் உணர்வை சரியாக கொடுக்கிறது. சுரேஷ்குமார், சுந்தரத்தின் கேமரா கோணங்கள் பங்களாவின் பிரமாண்டத்தையும் பயத்தையும் அப்பட்டமாக காட்டியுள்ளன. ஒரே வீட்டில் நடக்கும் சம்பவங்களை தன்னுடைய காட்சி கோணங்கள் சிறப்பாக கொடுத்துள்ளார். படத்தொகுப்பாளர் ராம்நாத் படத்தில் வீட்டின் லாங் ஷாட் மற்றும் படிகளில் அனைவரும் ஏறி இறங்குவது போல் இருக்கும் பல காட்சிகளை இன்னும் எடிட் செய்திருக்கலாம். தவறான குணம் கொண்ட தாய்மாமன் மகனால் தன் மூத்த தங்கையை மர்மமான முறையில் இழந்து 2வது தங்கையும் அவனுக்கே திருமணம் செய்ய துணியும் ஒரு குடும்பத்தில் புகுந்து அநீதிகளை அழிக்கும் ஒரு முகமுடி மனிதனின் பழிவாங்கும் கதையை எழுதியிருக்கிறார் ராம் பிரபா. ஒரே இரவில் ஒரே பங்களாவிற்குள் நடக்கும் குடும்ப டிராமா மற்றும் சஸ்பென்ஸ் த்ரில்லரை நேர்த்தியாக கையாண்டுள்ளார். ஒரு தங்கை இறந்த பிறகும் அதே வில்லனுக்கு அடுத்த தங்கையை கட்டி கொடுக்க முயலும் அண்ணனின் உளவியலையும் அதன் பின்னால் இருக்கும் முகமூடி மனிதனின் பழிவாங்குதலையும் விறுவிறுப்பாக எழுதியுள்ளார். மொத்தத்தில் வித்யா புரொடக்ஷன் சார்பில் வேல்முருகன் சம்ஹாரம் த்ரில்லர் கலந்த முகமூடிக்கு பின்னால் நடக்கும் ஒரு மரண வேட்டை தான் இந்த படத்தின் கதை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.